வணக்கம், வெல்கம் டு காஞ்சிவரம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அப்படி சொல்றதை நம்மளோட வேர் டு ஸ்டடியில பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல 1 by 1 நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப் டாபிக்ஸ்ல பார்க்கலாம். முதல் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல வரும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல வருதுன்னா, ஸோ 6th புக்லயும் 9th புக்லயும் 11th ஹிஸ்டரி அந்த 11th எத்திக்ஸ்ல வந்து வரும். ஸோ கம்பல்சரி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு கொஸ்டின் வரும். எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு வினாத்தாள் அமையும் வந்து பாருங்க. ஸோ இதனுடைய முக்கியமான நகரங்கள் எங்க இருக்கு, அதே போல இந்த நகரங்களை கண்டுபிடித்தவர் யார், சரிங்களா, அதே போல அரப்பாவுடைய முக்கியத்துவம் என்ன, மெலன மாது சிலை எங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துல அமையும். சோ அடுத்ததாக குப்தர்கள். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் குப்தர்களுக்கும் இடைப்பட்ட வேத காலம், மற்ற குஷானர்கள், சரியா, சோ இது எல்லாமே வரும். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குப்தர்கள் சொல்லிட்டு நம்மளுடைய டாபிக்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த டாபிக் என்ன புக்ல கவர் ஆகுதுன்னு பாருங்க. சோ 6th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகுது, அதே போல 11th ஹிஸ்டரியில கவர் ஆகுது. 6ஆம் வகுப்புல பேரரசு காலம், ஏஜ் ஆஃப் எம்பையர் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லெசன் வந்து அமையும். சோ இதுல மிக முக்கியமா புத்தர்களை என்னென்ன பார்க்கலாம்னா, இவங்களுடைய நிலப்பிரபுத்துவத்தை பத்தி நம்ம வந்து பார்க்க முடியும். அதே போல இவங்களுடைய நிலங்கள் எப்படியெல்லாம் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக முக்கியமா 2ஆம் சந்திரகுப்தர், ஓகேவா, இவருடைய அவை வந்து நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. அதுல யாரெல்லாம் இடம் பெற்றிருந்தாங்க, சோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வினாக்களாக அமையும். சோ அடுத்த வந்து பாருங்க டெல்லி சுல்தானியர்கள். சோ இந்த டெல்லி சுல்தானியர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய இந்தியாவில இடம்பெறும். சோ இது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இடம்பெறுதுன்னு வந்து பாருங்க, 7ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு. சோ இந்த டெல்லி சுல்தான்களை மிக முக்கியமா யாருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா கில்ஜி வம்சத்தை வந்து பார்க்கலாம். கில்ஜி வம்சத்துல அலாவுதீன் கில்ஜி. சோ அலாவுதீன் கில்ஜியோடைய வட இந்திய படையெடுப்பு, தென் இந்திய படையெடுப்பு, இந்த 2 படையெடுப்பும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2022 குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாவுதீன் கில்ஜியோடைய அந்த படையெடுப்பு பத்தி வந்து கேட்டிருந்தாங்க, சரிங்களா. சோ அடுத்து வந்து பாருங்க முகலாயர்கள். முகலாயர்களை பொறுத்தவரையும் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் கவர் ஆகுதுன்னா 7ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு வந்து கவர் ஆகுது. சோ இதுல மிக முக்கியமான சிக்னிபிகன்ட் பாருங்க. சோ மிக முக்கியம் முதல் பானிபட் போர், சரிங்களா. இந்த முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர். இந்த முதல் பானிபட் போர்ல பாபர் எப்படி இந்தியாவுக்கு வந்தார், சோ அதுல அவருடைய பங்களிப்பு என்ன, இது எல்லாமே வந்து நம்ம வந்து பாத்துக்கணும், சரிங்களா. சோ அடுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, சோ ஹிஸ்டரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சோ கிட்டத்தட்ட 10 வினாக்கள் வந்து அமையும். இந்த 10 வினாக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழங்கால இந்தியா, மத்திய இந்தியா, சோ இதுல இருந்து மட்டுமே ஒரு 7 வினாக்கள் அமைஞ்சிடும். 3 வினாக்கள் வந்து நவீன இந்தியால அமையும். சோ அதனால வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கலாம். சோ அடுத்தது வந்து பாருங்க மராத்தியர்கள் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த மராத்தியர்கள் எங்கெங்க கவர் ஆகுது பாருங்க, 7ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு. சோ இந்த மராத்தியர்களை பொறுத்தவரையும் எப்படி படிக்கணும்னா, இது 3ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு வந்து சிவாஜியா பிரிச்சுக்கணும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாக்கள் பிரிச்சுக்கணும், அடுத்தது வந்து ஆங்கில மராத்திய போர்கள் வந்து பிரிச்சுக்கணும். இந்த ஆங்கில மராத்திய போர்கள்ல என்னென்ன உடன்படிக்கை, எந்தெந்த போர் எப்பப்ப ஏற்பட்டது, இதை நீங்க பாத்துட்டீங்கன்னாவே போதுமானது. அதே போல மிக முக்கியமா இவர்களுடைய அமைச்சரவை, ஓகேவா. சோ மராத்தியர்களுடைய அமைச்சரவை என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு அஷ்டபிரதான் சொல்லுவோம். இதே போல நம்மளுக்கு விஜயநகர பேரரசும் வரும், பின்னால பார்ப்போம். அவங்களுடைய அமைச்சரவை வந்து அஷ்ட திக்கஜங்கள் சொல்லுவாங்க. இந்த அஷ்டபிரதானும் அஷ்ட திக்கஜங்களும் ஒரே மாதிரியான அமைச்சரவையா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாமினில இருந்திருக்கும், அங்கிருந்தா இதை வந்து எடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ அடுத்த டாபிக் போலாம் வாங்க, விஜயநகரம் மற்றும் பாமினி, சரியா. சோ அடுத்து வந்து பாருங்க விஜயநகரம் மற்றும் பாமினி. சோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 4ல கிடையாது, குரூப் 1 குரூப் 2ல வந்து இருக்கு. சோ இந்த குரூப் 1 குரூப் 2 படிக்கக்கூடியவங்க இந்த டாபிக் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பாருங்க. சோ 7ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புல வந்து கவர் ஆகுது, சரிங்களா. சோ இதுல மிக முக்கியமா விஜயநகரம் மற்றும் பாமினில விஜயநகர்ல தலைக்கோட்டா போர், இந்த தலைக்கோட்டா போர் வந்து நம்ம வந்து பார்க்கணும். அதே போல பாமினி சுல்தானியம். இந்த பாமினி சுல்தானியம் வந்து பாத்தீங்கன்னா தக்கான சுல்தானியர்கள் நம்ம சொல்லுவாங்க. சோ அசன் கங்கு பாமினி ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இவங்களை பத்தி நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். சோ அடுத்த டாபிக் பாருங்க தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. சோ இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எங்க கவர் ஆகுதுன்னு பாருங்க. மிக முக்கியமா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. சோ இந்த 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்புல என்ன 2 டாபிக் கவர் ஆகுதுன்னா பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். இந்த பிற்கால சோழர்கள்ல விஜயலய சோழன் ஆரம்பிச்சு எங்கிருந்து வரிசையா வரும் குரோனாலஜிக்கல் ஆர்டர், இதை நீங்க வந்து பாத்துக்கணும். அதே போல பாண்டியர்களுடைய ஆட்சி முறையும் வந்து நீங்க பாத்துக்கணும். சோ அடுத்து வந்து பாருங்க இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், ஓகேவா. சோ இது எந்த லெசன் கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 12th அறையியல் எத்திக்ஸ் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
கவர் ஆகுது. சோ முதல் 4 லெசன் நீங்க படிச்சாலே போதுமானது. சோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. சோ அடுத்து வந்து பாருங்க, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். சோ இந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் ரேரா தான் அமையும். ஓகேவா? சோ முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த டாபிக்ல வந்து நீங்க மிக முக்கியமா வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சோ இதுல என்னென்ன சப்ஜெக்ட் நீங்க பார்க்கணும்னா 11th ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய பண்பாட்டு வளர்ச்சி, இதை பார்த்தாலே வந்து போதுமானது. சோ அடுத்து வந்து பாருங்க, வேற்றுமை ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரேஸ் லாங்குவேஜ் அண்ட் கஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு தடவை நீங்க மேலாப்புல வாசிச்சுட்டா போதும், அது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டாலே வந்து போதும். ஓகேவா? இதுல வந்து ரேர் அண்ட் ரேர் தான் வந்து கொஸ்டின் அமையும். சோ இதுல வந்து பாருங்க 12th எத்திக்ஸ் அறவியல்ல வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதே போல 10th வந்து பாத்தீங்கன்னா 8th சரி அதே போல 8th வந்து பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை, இந்த பன்முகத்தன்மையை வந்து பாத்துக்கோங்க, அதாவது இங்கிலீஷ்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம். சோ இந்த லெசனை வந்து நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? சோ அடுத்து பார்க்கலாம் வாங்க. சோ அடுத்து வந்து பாருங்க, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, சமூக நல்லிணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியா as a secular state and social harmony. சோ இது எந்த லெசன்ல கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. சோ இந்த டாபிக்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. சோ அடுத்த சப் டாபிக் வந்து பாருங்க உங்களுக்கு, சோ தேசிய மறுமலர்ச்சி, ஓகேவா, நேஷனல் ரெனசான்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு INM-ல வந்து கவர் ஆகும். சோ மிக முக்கியமா இந்த டாபிக் சப் டாபிக்ல என்ன வருதுன்னா 10ஆம் வகுப்பு வரக்கூடிய சோசியல் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட். இந்த சோசியல் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்ல கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்து அமையுது. சோ யாராவது பத்தி வந்து பார்ப்போம், ராஜா ராம்மோகன் ராய் பத்தி பார்ப்போம், சுவாமி தயானந்த சரஸ்வதி பத்தி பார்ப்போம். சோ இவங்க எல்லாமே வந்து இதற்குள்ள அடங்கிடுவாங்க. சோ அடுத்த டாபிக் வந்து பாருங்க, சோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், ஏர்லி ஆபரேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். சோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எங்க கவர் ஆகுதுன்னா வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்ல கவர் ஆகும். சரிங்களா? சோ இது மட்டும் இல்லாம 12th இருக்கக்கூடிய புக் பேக் மற்றும் பாக்ஸும் வந்து நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்து வந்து பார்க்கலாம். சோ அடுத்து வந்து பாருங்க, INM இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். சோ இந்த டாபிக் நம்ம எங்க இருந்து வந்து பார்க்கணும்னா 1857, ஓகேவா, 1857 to 1947 வரையும் நம்ம வந்து பார்க்கணும். சோ இதுல முக்கியமா 1857ல இருந்து, ஓகேவா, சோ 1885 இந்த ஒரு எராவையும், அதே போல 1885ல இருந்து, ஓகேவா, சோ 1915 வரை இருக்கும் இந்த ஒரு எராவையும், 1915ல இருந்து 1947. சோ இது மூணா வந்து பிரிச்சு படிப்பாங்க. இவ்வளவு டெப்தா நம்மளுக்கு வந்து குரூப் 4 படிக்க தேவையில்ல. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10th தேசியம் ஒரு லெசன் இருக்கு. இந்த லெசனை நீங்க படிச்சாலே ஆல்மோஸ்ட் இது வந்து கவர் ஆகிடும். இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா 12th ஹிஸ்டரி புக்ல புக் பேக் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க. சோ இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காஞ்சி வல்லுவன் ஐஏஎஸ் அகாடமியோடைய மெட்டீரியல் வந்து நீங்க பாத்துட்டாலே போதுமானது. சோ அடுத்து வந்து பாருங்க, தலைவர்கள் உருவாகுதல், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். சோ இந்த டாபிக்கை பொறுத்த வரையும் 6th to 10th, இந்த 6th to 10th +2 இந்த லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ்லயும் பின்னால இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ், தலைவர்களை பத்தி இருக்கக்கூடிய குறிப்புகளை நீங்க வந்து பாத்துக்கணும். சோ இது வந்து போதுமானது. இதை தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துக்கோங்க. சோ இதையும் தாண்டி நம்மளுடைய காஞ்சி வல்லுவன் ஐஏஎஸ் அகாடமியோடைய மெட்டீரியல் நீங்க பாத்துட்டாலே போதுமானது. சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள் இருந்து பாத்தீங்கன்னா வினாக்கள் அமையுது. சோ எல்லாருமே கான்ட்ரவர்சியலா பேசுறது வந்து இந்த குரூப் 4ல பாரதியாரை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, பாரதியாரை எடுக்கல, அவனா வந்து அவங்க GS-ல வச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான டாபிக் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.